குயின் எலிசபெத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு சில குட்டி குட்டி ஆக்ஷன்ஸ் வச்சே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டயானாவோட கல்யாணத்தில் அவங்களோட ரியாக்ஷன் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து பிரின்ஸ் வில்லியத்தோட கல்யாணத்தில் பாருங்கள். அடுத்து பிரின்ஸ் ஹாரியோட கல்யாணத்தில் பாருங்கள். சரி, இதெல்லாம் கூட விடுங்க. கமிலியாவும் சார்லஸும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அப்போ எலிசபெத் அவர்களுடைய ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ டயானாவோட கல்யாணத்துல மட்டும்தான் மிகவும் சந்தோஷமா இருந்தாங்க. அதன் பிறகு கேட் அண்ட் வில்லியமோட கல்யாணத்துல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கமிலியா சார்லஸ்க்கு நடக்கும் போதும் சரி, பிரின்ஸ் ஹாரியோட திருமணத்திலையும் இவங்க சந்தோஷமாவே இருந்ததில்லை. இதற்கு காரணங்கள் பல விஷயங்கள் சொல்லப்படுது, அது நம்பப்படுது. ஆனா இப்ப வரைக்கும் அது ரூமர் தான். அவங்களுக்கு கல்யாணம் சந்தோஷமா தான் இருக்கும், அவங்க எப்படி இப்படிலாம் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல பிரின்ஸ் ஹாரி அவங்க கல்யாணம் பண்ண பொண்ணு இந்த ராஜ குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு எலிசபெத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க மர்மமாவே இருந்தாங்க. அதனாலதான் அவங்க சிரிக்கவே இல்லை, ஒரு தடவை கூட அவங்கள பத்தி பெருசா பேசினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இந்த குடும்பத்துல அடுத்தடுத்து ஒரு மர்மங்கள் நிலவிட்டே தான் வருது.